எங்களுடைய சமூக மக்கள், அதாவது தமிழ் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அது இலங்கை தமிழராக இருக்கட்டும், அல்லது தமிழக தமிழ் மக்களாக இருக்கட்டும், நிறைய பேர் இங்கே வாழ்ந்தாலும், இங்கே பிரான்ஸில் வந்து பல வருடங்களாக பல காலம் வாழ்ந்தாலும், அதிகமாக எங்களுடைய மக்கள் வந்து முக்கியத்துவம் கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா, இலங்கை செய்திகள், இந்திய செய்திகள், அதிலும் சில பேர் இன்னும் அதிமுக்கியத்துவம் கொடுக்குற சினிமா செய்திகள். இப்போ நான் என்ன சொல்கிறேன் என்றால், அதுகளும் தெரியத்தான் வேணும். ஆனால் நாங்கள் இங்கே வாழுகிற நாடுக்குத்தானே, நாங்கள் இங்கே வாழ்ந்து கொண்டு தற்சமயம் வாழ்ந்து கொண்டு இருக்கிற நாட்டினுடைய அரசியல் நிலைமையும் பொருளாதாரம் இது சார்ந்த செய்திகளை நாங்கள் தெரிஞ்சு கொள்வது உண்மையிலே மிக மிக ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது. காரணம் என்னென்றால் அது எங்களோட சொந்த நாடுகள்லாம். ஆனால் இப்போ இங்கே என்ன நடக்குது, இப்போ சில பேருக்கு வந்து பார்த்தீங்க என்றால் ஒரு கிரேவ், ஒரு வேலை நிறுத்தம் ஒன்று நடைபெறுது என்றாலே நிறைய மக்களுக்கு தெரியாது. அப்போ என்னென்றால் அவையில் செய்திகள் வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி அந்தந்த இலங்கை இந்திய செய்திகளுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் வந்து இப்போ நான் சொல்கிறேன், இந்த பிரெஞ்சு செய்திகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்கன்னு சொல்லி இனி இப்போ நான் இதுவரையும் பொதுவான வீடியோக்கள் அப்படித்தான் வெளியிட்டு கொண்டிருந்தேன் நான் கிசோ டிவி ஊடாக. இனி பிரான்சினுடைய அரசியல் சார்ந்த விடயங்களும் உங்களுக்கு வீடியோ பதிவாக நான் தரப்போறேன். அப்ப நீங்கள் அதை விரும்புறீங்களான்னு நான் தெரிஞ்சு கொள்ள நான் விரும்புகிறேன். இனி வரும் காலங்களில் பிரான்சினுடைய அரசியல் செய்திகளையும் நான் உங்களுக்காக கிசோ டிவி ஊடாக தருவதற்கு முடிவு செய்துள்ளேன். அப்போ அதுக்கு எனக்கு உங்களுடைய ஆதரவு மிக முக்கியம். யாரெல்லாம் பிரான்சினுடைய அரசியல் செய்திகளும் உங்களுக்கு அவ்வப்போது கிசோ டிவி ஊடாக தெரிய வேணும் என்று நினைக்கிறீங்களோ, தயவு செய்து உங்களுடைய கருத்தை கொமெண்ட்ஸில் தெரிவிச்சு விடுங்க. அதாவது ஆம் எங்களுக்கு அரசியல் செய்தி வேணும் என்று சொல்லி உங்களுடைய கருத்தை வந்து என்ன கொமெண்ட்ஸில் தெரிவித்து விட்டீங்க என்றால், அப்போ அதில் நிறைய மக்கள் நீங்கள் அதுக்கு ஆதரவு தந்தால் அப்போ நான் நிச்சயமாக இனி இப்படி பிரான்சினுடைய அரசியல் செய்திகளை திட்ட தெளிவாக நம்பகத்தன்மையுடன் உங்களுக்கு நான் தருவேன். இல்லை நிறைய மக்கள் எனக்கு ஆதரவு தெரியல என்றால் அப்போ நான் நினைப்பேன் எப்படி என்றால், அப்போ எங்களுடைய மக்கள் வளம மாதிரி இலங்கை இந்திய சினிமா செய்திகளுக்கும் அரசியல் செய்திகளுக்கும் தான் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். தாங்கள் வாழுகிற நாட்டின் அரசியல் செய்திகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க என்று நான் எண்ணி நான் இனி இது மாதிரியான பிரெஞ்சு அரசியல் செய்தி வீடியோக்களை நான் வெளியிட மாட்டேன். அப்ப நீங்கள் ஆதரவு தெரிவித்தால் நிச்சயமாக நான் இனி இது மாதிரியான நீங்கள் வாழுகிற நாட்டினுடைய அரசியல் சூழ்நிலையை உங்களுக்கு நிச்சயமாக அவ்வப்போது எடுத்து வருவேன் கிசோ டிவி ஊடாக. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.